ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கீச்செயின் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு குட்டி பேக் கீச்செயின். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கீச்செயின் செய்யறதுக்கு இந்த மாதிரி 2 கலரில் அக்ரலிக் யான்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 4 ply அக்ரலிக் யான், அப்புறமா 3 mm சைஸ் குரூஷே ஹூக். இதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி பாருங்க ஒரு கீச்செயின் இந்த மாதிரி வேணும். அப்புறமா கட்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 4 செயின்ஸ் நம்ம போடணும். 1 2 3 4 ஒரு 4 செயின்ஸ் இதே மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். அப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆயிரும், ஒரு குட்டி ரிங். இனி இதுக்குள்ளே தான் நம்ம இனி ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபுல்லாக டபுள் குரூஷே வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 3 செயின்ஸ் போடலாம். பாருங்க 1. இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி சேர்த்து வச்சே நம்ம போடலாம். இப்படி சேர்த்து வச்சு போட்டால் பருவம் நமக்கு செக்யூர் பண்ணணும்னு வேண்டாம். ஸ்டிச்சு கூடாலே நல்லா ஸ்ட்ராங்காக போய் இருந்துடும். இப்படி சேர்த்து எடுக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பரவாயில்ல எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க இப்படி 3 செயின்ஸ் நம்ம போட்டாச்சு. இந்த 3 செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் குரூஷே. இதை நம்ம ஒரு டபுள் குரூஷேயாக கன்சிடர் பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். ஸோ ஒரு டபுள் குரூஷே ஆயிட்டா, இனி 2வது டபுள் குரூஷே, அடுத்தது 3வது டபுள் குரூஷே. இப்படி செய்துட்டு இனி 2 செயின், அடுத்து திருப்பி ஒரு 3 டபுள் குரூஷே. 1 2 3. இனி திருப்பி 2 செயின், திருப்பி 3 டபுள் குரூஷே. 1 2 3. திருப்பியும் 2 செயின், திருப்பி 3 டபுள் குரூஷே. எல்லாமே இந்த ரிங்குக்குள்ளே தான் நம்ம செய்துட்டு இருக்கோம். பாருங்க இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி. இனி 2 செயின். இனி என்ன பண்ணணும்னா பாருங்க 1 2 3 இந்த 3rd செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ணிடணும். அப்போ நமக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்கொயர் கிடைச்சிட்டு, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோ பாருங்க. அடுத்த ரோ நம்ம இந்த கார்னர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பாருங்க இங்கேருந்து நம்ம இங்கே வரணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வரணும். பாருங்க இந்த மாதிரி, இந்த மாதிரி இப்படி செயினுக்குள்ளாடி இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு போட்டு நமக்கு எந்த இடத்துக்கு வரணுமோ அங்கே நம்ம வரலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படி வந்துட்டு. இங்கே பார்த்தீங்களா நமக்கு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்திருக்கோன்னு ரொம்ப தெரியாது, அப்படி செயின் மாதிரியே தான் இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி 3 செயின், அப்புறமா 2 டபுள் குரூஷே. 1 2. அப்போ மொத்தம் நமக்கு பாருங்க இப்படி 3 டபுள் குரூஷே ஆயிரும். அப்புறமா 2 செயின், திருப்பி 3 டபுள் குரூஷே. அடுத்து ஒரு செயின், ஒரு செயின் போட்டுட்டு இனி அடுத்த கார்னரில் இதே தான் 3 டபுள் குரூஷே, 2 செயின்ஸ், 3 டபுள் குரூஷே. பாருங்க 3 டபுள் குரூஷே. 1 2 3 3 டபுள் குரூஷே. அப்புறமா 2 செயின், திருப்பி இதே கார்னர்லே தான் 3 டபுள் குரூஷே. பாருங்க இந்த மாதிரி. இனி ஒரு செயின், அப்புறமா அடுத்த கார்னரில் 3 டபுள் குரூஷே, 2 செயின்ஸ், 3 டபுள் குரூஷே. பாருங்க 1 2 3 3 டபுள் குரூஷே, 2 செயின்ஸ், 3 டபுள் குரூஷே. பாருங்க இந்த மாதிரி. இனி ஒரு செயின்,
ஒரு செயின் போட்டுட்டு இனி பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்க கார்னரில் இதே மாதிரி தான் 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே பாருங்கள் 1 2 3 3 டபுள் க்ரூஷே 2 செயின் அப்புறமா திருப்பி 3 டபுள் க்ரூஷே 1 2 3 அப்புறமா ஒரு செயின். இனி லாஸ்ட்டில் பாருங்கள் 1 2 3 இந்த மூணாமத்து செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடும். அப்போ நமக்கு ஒரு குட்டி ஸ்கொயர் நமக்கு கிடச்சிட்டு. இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம இப்படி த்ரெட் விடுவோம்ல, அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீளமாக விட்டு பின்னாடி இப்படி செக்யூர் பண்ணுறதும் ரொம்ப நல்லது தான். எவ்வளோ தூரம் நம்ம செக்யூர் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி எடுத்து விடுவோம்ல, எடுத்து விட்டுட்டு லாஸ்ட்டில் சில நேரம் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்குது போதும் கட் பண்ணணும்னா இப்படி எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணணும். இல்லைன்னா மாதிரி பாதியில் த்ரெட் மாதிரி பாதியில் போயிடும். ஸோ அதனால் நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு லாஸ்ட்டில் மீதி எவ்வளோ த்ரெட் இருக்கோ அவ்வளோ நம்ம கட் பண்ணலாம். இல்லை அது கட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் ஃபுல்லாக செக்யூர் பண்ணணுமோ அப்படி செக்யூர் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நான் திருப்பி ஒர்க்க சொல்லுவேன். ஃபஸ்ட்டில் நம்ம 4 செயின்ஸ் போட்டுட்டு அது வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ரிங்காக ஃபார்ம் பண்ணிடணும். அப்புறமா 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே அப்புறமா 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் போட்டு இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஒரு குட்டி ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறமா நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த கார்னருக்கு வந்து இங்கேயும் 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே அப்புறமா இதில் ஒரு செயின் அப்புறமா இந்த கார்னரில் 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே இதில் ஒரு செயின் அப்புறமா இந்த கார்னரில் 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே அப்புறமா இங்கே ஒரு செயின் அப்புறமா இந்த கார்னரில் 3 டபுள் க்ரூஷே 2 செயின்ஸ் 3 டபுள் க்ரூஷே அப்புறமா இங்கே ஒரு செயின் அப்புறமா இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இது நமக்கு ஒரு குட்டி ஸ்கொயர். இனி நம்ம இதில் ஒரு பார்டர் செய்யலாம். நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுடணும். இப்போ நம்ம சிங்கிள் குருஷே கொண்டு தான் எல்லா இடம் பார்டர் ஃபுல்லாக சிங்கிள் குருஷே தான் போட போகிறோம். ஸோ நம்ம கார்னரில் 2 சிங்கிள் குருஷே நம்ம போடுவோம். ஏன்னா நம்ம 2 செயின்ஸ் போட்டில் கார்னர் பண்ணோம். ஸோ அதனால் 2 சிங்கிள் குருஷே பாக்கி எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குருஷே. பாருங்க ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் குருஷே செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் குருஷே தேர்டு செயினில் 1 இதே மாதிரி எல்லா செயின்ஸ் மேலே ஒவ்வொரு சிங்கிள் குருஷே போடணும். கார்னரில் வர டைமில் மட்டும் 2 பாருங்க இந்த சென்டரில் ஒரு சிங்கிள் குருஷே இப்படி எல்லா இடம் ஒவ்வொரு சிங்கிள் குருஷே போட்டு நம்ம இதுக்கு ஒரு பார்டர் போட்டுடலாம். இனி இந்த கார்னர் வரும்போது மட்டும் 2 சிங்கிள் குருஷே நம்ம போடணும். பாருங்க இந்த மாதிரி இப்படி லாஸ்ட் வரைக்கும் செய்துட்டு இனி பாருங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு சிங்கிள் குருஷே போட்டோம்ல அந்த சிங்கிள் குருஷே செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். இனி இதே மாதிரி கூட ஒன்று இதே மாதிரி செய்யலாம். இதே மாதிரி ஒரே கலர்லேயும் செய்யலாம் அல்லது வேறு வேறு கலர்ஸ்லேயும் செய்யலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு 2 மோட்டிவ் இந்த மாதிரி வேணும். ஸோ 2 மோட்டிவ் இருந்தால் நம்ம ஒரு குட்டி பேக் செய்து அதில் நம்ம வந்து கீ செயின் பண்ணிடலாம். பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரில் செய்திருக்கேன். இனி நம்ம இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும்.
ஜாயின் பண்ணதை நம்ம சிங்கிள் குரோஷே யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இது வந்து ராங் சைடு, இதுவும் ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு ஃப்ரண்ட். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா பாருங்கள் இப்படி பேக் சைடு ராங் சைடு, இந்த ராங் சைடு இப்படி ஃபேஸ் பண்ணி இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம இனி ஜாயின் பண்ணலாம். இனி பாருங்கள் நமக்கு இதில் 2 சிங்கிள் குரோஷே இருக்குல்ல கார்னரில், அதில் ஒரு சிங்கிள் குரோஷே பாருங்கள் இந்த சைடு. பாருங்கள் இதில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் பாருங்கள் இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போட்டிருக்கோம். இனி அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஒவ்வொரு டைமும் இப்படி முன்னாலேருந்து பின்னால் இப்படி ஹூக் போட்டு எடுக்கணும். இங்கே பார்த்துடணும் நம்ம வந்து கரெக்டாக இந்த ஸ்டிச்சில் போட்டிருக்கோமா. ஃப்ரண்ட்டில் இப்படி போட்டுருவோம், பேக்கில் இப்படி போட்டு சில நேரம் கீழே மேலே ஆயிரும். ஸோ அதனால் இப்படி நம்ம இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கரெக்டாக இருக்குன்னா பார்த்துட்டு இனி நம்ம இதில் சிங்கிள் குரோஷே போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட் சைடு போட்டிருக்கோமா. இனி பாருங்கள் பேக் சைடில் இப்படி ஒவ்வொரு டைமும் பார்த்து நம்ம போடணும். இல்லைனா நீடில் வந்து சில நேரம் ஸ்டிச்சுக்கு மேலே கீழே அப்படி போயிடும். இனி இதே மாதிரி பாருங்கள் இப்படி சிங்கிள் குரோஷே போட்டு 3 சைட்ஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஒரு சைடு மட்டும் ஓப்பனிங் வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி. பாருங்கள் இந்த கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு 2 சிங்கிள் குரோஷே போட்டுவிடணும். அப்போ நமக்கு கார்னர் கொஞ்சம் நல்லா இப்படி கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதே மாதிரி இப்படி ஃபுல்லாக 3 சைட்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இப்படி பாருங்க எல்லா சைடும் நம்ம வந்து இப்படி பார்டர் கொடுத்தாச்சு. இனி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இங்கே வந்து ஏற்கனவே பார்டர் இருக்கனால இதுக்கு மேலே திருப்பியும் பார்டர் போடல. ஸோ பாருங்கள் இதில் நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு வேணால் அங்கேயும் போடலாம், இப்படி 2ஆக டிவைட் பண்ணி போடலாம். ஆனால் இவ்வளோ நமக்கு போதும், குட்டி கீ செயின் தானே. பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதுக்கு ஒரு ஹேண்டில் வைக்கலாம். ஹேண்டில் வந்து பாருங்க இப்படி ஃபர்ஸ்ட் சென்டர் பார்த்துடணும். இந்த மாதிரி இங்கே சென்டர் இருக்கா. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வேணும்னா இப்படி பக்கத்தில் வைக்கலாம், கொஞ்சம் தூரமாக எப்படி வேணும்னா தூரமாக வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல் வைக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் இங்கே 3rd ஸ்டிச்லேருந்து வைக்கேன். ஒரு 20 செயின்ஸ் நம்ம போடலாம். 20 செயின்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஒரு 20 செயின்ஸ் நம்ம போடலாம். செயின் நல்லா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக, ஒருவேளை ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனா கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிட்டு திருப்பி இனி இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்கள் இதில் இப்படி போட்டுட்டு இதில் இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்படி ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இனி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஹேண்டில். பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி இதே மாதிரி நம்ம இந்த சைட்ல ஒரு ஹேண்டில் போடலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். குட்டி பேக், மினி பேக் கீ செயின். இனி இதுக்குள்ள நமக்கு ஏதாவது வச்சிடலாம். ஏதாவது சின்ன ஸ்லிப்பு, பேப்பர், பில்லு, இல்லை சின்னதாக கீஸ் கூட இப்படி உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும். காசு வச்சிடலாம், பைசா காசு வச்சிடலாம், என்ன வேணுமோ வச்சிடலாம்.
இனி பாருங்கள், இந்த ரிங்கை நம்ம அட்டாச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 ஹேண்டில் இருக்குல்ல, ரெண்டையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டுருணும். கூட கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படி பெருசாக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 ஹேண்டில் இருக்குல்ல, இந்த 2 ஹேண்ட்லையும் உள்ள தூக்கி போட்டுருணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தூக்கி போட்டுட்டு நம்ம இப்படி அதை ப்ரெஸ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும் கீ செயின். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.